செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் தஞ்சையில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அம்புராசியில் என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். சந்தம். தந்த தான தந்த தான தந்த தான தனதான அம்புராசியில் கெண்டை சேல் ஒழித்து அஞ்சவே மணி குழை வீசும் அம்புராசியில் கெண்டை சேலொழித்து அஞ்சவே மண்ணி குழை வீசும் அங்கனாரிட தின்பசாகர தங்கி மூழ்கும் செய்யினாலே அங்கனாரிட தின்பசாகர தங்கு மூழ்கும் இச்சையினாலே அம்புராசியில் கெண்டை சேலொழித்து அஞ்சமே மண்ணி குழை வீசும் அங்கனாரிட தின்பசாகர தங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரான் உன்னை சிந்தியாதொழித்து எம்பிரான் உன்னை சிந்தியாதொழித்து இந்திரசாலையை பிரமை தீர எம்பிரான் உன்னை சிந்தியாதொழித்து இந்திரசாலையை பிரமை தீர இங்கு வாவென பண்பினால் அழைத்து எங்குமானமை பொருள் தாராய் இங்கு வாவென பண்பினால் அழைத்து எங்குமானமை பொருள் தாராய் எம்பிரான் உன்னை சிந்தியாதொழித்து இந்திரசாலையும் பிரமை தீர இங்கு வாவென பண்பினால் அழைத்து எங்குமானமை பொருள் தாராய் கொம்பு போலிடை தொண்டை போல் இதழ் கொண்டல் போல் கூடல் கணமேறு கொம்பு போலிடை கொண்டை போல் இதழ் கொண்டல் போல் கூடல் கணமேறு குன்று போல் மூளை பைங்கிராதியை கொண்ட கோளசர் குணவேல குன்று போல் மூளை பைங்கிராதியை கொண்ட கோளசர் குணவேல கொம்பு போலிடை தொண்டை போலிதழ்
கொண்டல் போல் கூழல் கனமேறு குன்று போல் மூளை பைங்கிராஞ்சியை கொண்ட கோள சத் குணவேல சம்பிரராதியை கொன்ற தீவிழி சம்புபோதக குருநாத சம்பிரராரியை கொன்ற தீவிழி சம்புபோதக குருநாத சண்டகோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே சண்டகோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே சம்பராரியை கொன்ற தீவிழி சம்புபோதக குருநாத சண்டகோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே தஞ்சை மாநகர் பெருமாளே இங்கு வாவென பண்பினார் அழைத்து எங்குமான மெய் பொருள் தாராய் தஞ்சை மாநகர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அம்புராசியில் கெண்டை சேல் ஒளித்து அஞ்சவே மணி குடை வீசும் அங்கனார் இடத்து இன்ப சாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே. கடலில் உள்ள கெண்டை மீன் சேல் மீன் பயந்து ஒளிந்திடுமாறு இரத்தின குண்டலங்கள் உள்ள காதுவரை பாய்ந்தோடும் அழகிய கண்களை உடைய மாதர்களிடம் கிடைக்கும். இந்த சேல் மீன்களும் கெண்டை மீன்களும் இவர்களுடைய கண்களை பார்த்து ஓடிவிடுகின்றனவாம். அங்கே வேறு ஏதோ ஒரு மீன் இருக்கிறது, அது நம்மை விழுங்கிவிடும் போல் என்று அவை பயந்து ஓடிவிடுமா. மாதர்களிடம் கிடைக்கும் இன்ப சாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே இன்பக் கடல் போன்ற நெருப்பில் மூழ்கும் விருப்பால் எம்பிரான் உன்னை சிந்தியாது ஒழித்து. எம்பெருமானே முருகா, உன்னை நான் தியானிக்காத வண்ணம் என்னை பிரிக்கும் இந்திரசால இப்பிரமை தீர இங்கு வாவென பண்பினால் அழைத்து எங்குமானமை பொருள் தாராய். மாய வித்தை போன்ற இந்த மயக்க அறிவு நீங்க இங்கே வா என்று ஆட்கொள்ளும் முறையில் என்னை நீ அழைத்து எங்கும் நிறைந்துள்ளதான உண்மை பொருளை உபதேசித்து அருள வேண்டும் முருகா என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். கொம்பு போலிடை கெண்டை போல் குடல் இதழ் கொண்டல் போல் இதழ் குழல் கொம்பு போல் இடை தொண்டை போல் இதழ் கொண்டல் போல் குடல் கொடி போன்ற மெல்லிய இடுப்பு கொவ்வை கனி போன்ற சிவந்த வாய்
மேகம் போன்ற கூந்தல், கனமேரு குன்று போல் முளை பைங்கராதியை கொண்ட கோல சற்குணவேளா, பருத்த மேருமலையை போன்ற மார்பகம் இவற்றை உடைய அழகிய வேட்டுவ பெண் வள்ளியை மனம் கொண்ட அழகிய நற்குண வேலவனே. 8 குணங்களும் ஒன்றாக பொருந்தி இருக்கின்ற முருகன். சம்பிரதாரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா, மன்மதனை கொள்ளுவித்த நெருப்பு கண்களை உடைய சிவனுக்கு உபதேசம் செய்த குருநாதனே. சம்பரன் என்ற அசுரரை மன்மதன் கொன்றுவிடுகிறான். ஆகையால் மன்மதனுக்கு சம்பராரி என்று ஒரு அடைமொழி பெயர் அவருக்கு உள்ளது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். சம்பராரி, சம்பராசுரன் என்றவரை கொன்றதால் இவருக்கு சம்பராரி என்று பெயர் வருகிறது. மன்மதனுக்கு மற்றொரு பெயர் சம்பராரி. சண்டகோபுர செம்பன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே, திண்மை வாய்ந்த கோபுரமும் செம்பொன்னால் கட்டப்பட்ட மாளிகையும் கொண்ட தஞ்சை மாநகரில் வீற்றிருக்கும் பெருமாளே. ஒரு காலத்திலே தஞ்சை கோபுரம் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்டிருந்ததாக கூறுகிறார்கள். அதை இந்த வடநாட்டிலிருந்து வந்த ஆட்கள் அவை எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களால் இந்த அழகான கோபுரத்தை தகர்ப்பதற்கு மனசு வரவில்லை. அப்படியே விட்டுவிட்டு தங்கத்தை மட்டும் எடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் போகிற வழியெல்லாம் ஆங்காங்கே அது முழுமையாக அவர்களால் கொண்டு போக இயலவில்லை. ஏனென்றால் அவ்வளவு கனமான பொருளை அந்த காலத்திலே அவர்களால் கொண்டு செல்வதற்கு அவ்வளவு வசதி இல்லாத காரணத்தால் அவர்களால் அந்த எல்லா பொருள்களையுமே தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியவில்லை. பீலிபை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யன் என்பார் வள்ளுவர். அப்படி கொண்டு போயும் நாம் இந்தியா இன்றும் தலை தூக்கி நிற்கிறது என்றால் கொடுத்துத்தான் பழக்கம் தமிழர்களுக்கு, எடுத்து பழக்கம் இல்லை. இதுதான் தஞ்சை மாநகரின் பெரிய உதாரணம். தஞ்சை சூருடைத்து என்பார்கள். ஒரு காலத்திலே பஞ்சம் வந்த பொழுது இங்கிருந்து எல்லோருக்கும், உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் பஞ்சத்தை போக்குவதற்காக பொருள்களை அனுப்பியிருக்கிறோம். அப்படி பெருமை வாழ்ந்த நகரம் தஞ்சாவூர். அதிலே மிகவும் பெருமை வாய்ந்தது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை கோபுரம். இன்றும் அதனுடைய மேலே இருக்கக்கூடிய 80 டன் எடையுள்ள விமானம் நிழல் கீழே விழுவதில்லை ஒன்று. மற்றும் பலரும் கூறுகிறார்கள், எல்லா கட்டிடத்துக்கும் அஸ்திவாரம் கீழே என்றால் தஞ்சாவூருக்கு கோபுரத்திற்கு அஸ்திவாரம் மேலே என்று கூறுவார்கள். 80 டன் உண்டான ஒரு கல்லை எடுத்து கோபுரத்தின் மேலே
வைத்திருக்கிறார்கள். இவை எல்லாமே தங்கத்தால் வேயப்பட்டதாம். திண்மை வாய்ந்த கோபுரமும் செம்பொன்னால் கட்டப்பட்ட மாளிகையும் கொண்ட தஞ்சை மாநகரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். நாங்கள் ஜெயராமன் குழுவிலெல்லாம் இந்த பாடலை துரித நடையிலே பாடி விடுவோம். அருமையாக அந்த பாடல் அமையப்பெறும். பக்கவாத்தியத்துடன் இருக்கும். அழகாக பாடுவார் அவர். அம்புராசியில் கெண்டை சேலொளி தஞ்சவே மணி குழை வீசும் அங்கனாரிடத்தின்ப சாகர அங்கி மூழ்கும் இச்சையினாலே. அம்புராசியில் கெண்டை சேலொளி தஞ்சமே மணி குழை வீசும் அம்புராசியில் கெண்டை சேலொளி தஞ்சமே அஞ்சவே மணி குழை வீசும் அங்கனாரிடத்தின்ப சாகர தங்கி மூழ்கும் இச்சையினாலே. எம்பிரானுனை சிந்தியாதொடின் இந்திரசால இப்பிரமை தீர இங்கு வாவென பண்பினாலடை தெங்குமானமை பொருள் தாராய். கொம்பு போலிடை கொண்டை போலிதழ் கொண்டல் போல் குடல் கனமேறு குன்று போல் முறை பைங்கராதியை கொண்ட கோல சத்குண வேலா. சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாத சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே. சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே. எம்பிரானுனை சிந்தியாதொடின் இந்திரசால இப்பிரமை தீர இங்கு வாவென பண்பினாலடை தெங்குமானமை பொருள் தாராய். சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே. இங்கு வாவென பண்பினாலடை தெங்குமானமை பொருள் தாராய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.